வெல்கம் டு அ டே இன் அம்முஸ் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்டைலில் உருண்டை குழம்பு எப்படி செய்யறதுனா இன்றைக்கி பார்க்க போகிறோம். உருண்டை குழம்பு ரொம்ப ஹார்டாக இல்லாமல் எப்படி சாஃப்டாக செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த உருண்டை குழம்புல பார்த்தீங்கன்னா ஒரு பொடியும் அரைச்சி போட போகிறோம். அது என்ன பொடின்னு நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உருண்டை குழம்பு. துவரம்பருப்பு ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. பருப்பு ஊற வைக்கிற பாத்திரத்தில் போட்டுக்கோங்க துவரம்பருப்பை. அப்புறம் அதே கப்புலேயே 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்துக்கோங்க. அதையுமே அதே பாத்திரத்துலேயே போட்டுக்கோங்க. மறுபடியும் அதே கப்லேயே ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம். அதையுமே இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 3 பருப்புமே சேர்த்தாச்சு. அப்படி நல்லா கலந்து விடுங்க. 3 பருப்பையும் நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 4-5 டைம்ஸ் நல்லா அப்படியே கழுவி எடுத்துக்கோங்க. அப்புறம் பொடி ரெடி பண்ண போகிறோம். ஒரு தவா வச்சுடுங்க. தவா நல்லா சூடாகட்டும். ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 20 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணுங்கள். ஹை ஸ்பீடில் வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். நம்ம வறுக்கும் போது அந்த வாசனை வரும். அது வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்குங்க. நல்லா சூடு ஆறின உடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தா அது ஒரு 1 ஹவர் ஆகிடுச்சு. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு கடாய் வச்சுடுங்க. கடாய் சூடானதும் ஆயில் விடுங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து ஆட் பண்ணுங்கள். அது கூடவே ஒரு பிஞ்சு ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா அப்படியே பொரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா, நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம். ஒரு 20 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே வாஷ் பண்ண கருவேப்பிலை இருக்குது, ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. பூண்டு நல்லா வதக்கணும். அதுக்காக தான் முன்னாடி போட்டிருக்கோம் நம்ம. பூண்டும் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 20 வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்க தொடங்கிடுங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அதனால் நல்லா வதக்குங்க. நாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வெங்காயம் நல்லா வதங்க தொடங்கிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி வாஷ் பண்ணி கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுருக்கோம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் கொத்தமல்லியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கொத்தமல்லி வாசனை நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் முன்னாடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தக்காளி பேஸ்ட்டு 1 மதியமாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே கலந்து விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் நம்ம எப்படி வதக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம தக்காளியும் நல்லா வதக்கணும். மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி வதக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு நல்லா வதக்கணும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1/4 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மிக்சியில் மசாலா ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருந்தால அதை ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வீட்டு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அப்படியே தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே நல்லா கலந்து விடுங்க. ஒன்றோட ஒன்று அந்த மசாலாவும் வெங்காயமும் நல்லா அப்படியே கலந்து விடுங்க. மிளகாய்த்தூளோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த பாருங்கள், இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். அவ்வளோதான், வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 1 கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அகைன் இன்னொரு கப்பு வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லாஸ்ட்டு 1 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தம் 3 கப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான கல் உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு கலக்கு நல்லா கலக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே குக் ஆகட்டும். நாம் மிக்சியில் பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம். இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா. இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தாலும் மிக்சியில் போட்டு எல்லாமே அந்த மசாலாவை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கலந்துக்கலாம். நல்லா தூவுன மாதிரி ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடியாக இருக்கணும், ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. அப்புறம் இந்த பருப்புக்கு தேவையான
உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்கிறேன், நிறைய ஆட் பண்ணாதீங்க, நம்ம ஆல்ரெடி குழம்புல போட்டிருக்கோம். இப்போ அப்படியே நல்லா கலந்து விடுங்க. நம்ம போட்ட மசாலாவும் இந்த பருப்பில் நல்லா சேர்கிற மாதிரி அப்படியே கலந்து விட்டு ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சிடுங்க. அப்போ தான் இந்த பருப்பில் எல்லா மசாலாவும் நல்லா கொஞ்சம் நேரம் ஊறும். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஆயில் விடுங்க. இந்த ஆயிலை எல்லா பக்கமும் நல்லா அப்படியே தடவி விடுங்க. அவ்வளோதான், இப்போ எண்ணெய் தடவி முடிச்சாச்சு. இப்போ நம்ம பருப்பும் அந்த மசாலாவும் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம்ல, அது எடுத்து ஒரு உருண்டையாக எடுத்து பிடிச்சி இந்த பாத்திரத்தில் வச்சுடுங்க. நாம் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல, அந்த பாத்திரத்தில் ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்று ஒன்றா உருட்டிக்குங்க. எல்லாமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சி ஒன்று ஒன்றா வச்சுருங்க. அவ்வளோதான், உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சுருங்க. அதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் நல்லா சூடாகட்டும். அதுக்குள்ளே ஒரு தட்டு மாதிரி வச்சுருங்க. உருண்டை பிடிச்சி வச்ச பாத்திரத்தை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். இது மேலே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும். அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 2 minutesக்கு நல்லா வேகட்டும். ரொம்ப நேரம் வேகக்கூடாது, மீடியமான ஸ்டேஜில் எடுத்துடணும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு, மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அப்படியே ஒரு தொழுவி விடுங்க. நாம் கட் பண்ணி வச்ச தேங்காவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குங்க. அதோட பாலை மட்டும் பிழிஞ்சி ஒரு பவுலில் வச்சு எடுத்து ஆட் பண்ணிவிடுங்க. தேங்காய் பால் சேர்த்த உடனே ஒரு கலக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஒரு 1 minute. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சுருந்தோம்ல, அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா எடுத்து ஆட் பண்ணுங்கள். இதில் ரொம்ப நேரம் வேகக்கூடாது, அதனால் கொஞ்சம் நேரம் தான் வேக வச்சுருக்கோம். ஏன்னா இதில் போயிட்டு அந்த மசாலா இறங்கணும்ல இந்த குழம்புல, அதனால் ஒரு உருண்டையாக எடுத்து அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் வேக வச்சுருந்தோம். ஏன்னா இப்போ இந்த மசாலாலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்படியே இந்த குழம்புலாம் எடுத்து அது மேலே அப்படியே இது பண்ணணும். ஏன்னா உடஞ்சிரும் நம்ம ரொம்ப திருப்பி விட்டோம்னா. இந்த மாதிரி அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகட்டும். அவ்வளோதான், இது எல்லாத்தையும் நல்லா மெதுவாக திருப்பி விட்டு வேக விடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி விட்டுருங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. அந்த உருண்டையில் மசாலா நல்லா இறங்கியிருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. என்னோடய ஸ்டைலில் உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், கொத்தமல்லி அப்படியே தூண மாதிரி ஆட் பண்ணி விட்டுருங்க. சுவையான உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உருண்டை குழம்பு நான் செஞ்ச மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வாட்டி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.